வணக்கம். இன்னைக்கு நாம ஒரு கொடிய கடல் பயண மர்மத்தையும் பல்லாயிரம் ஊர்களை காத்த பழங்கால தமிழ் மருத்துவத்தையும் பத்தி பார்க்க போறோம். யோசிச்சு பாருங்க. உலகையே வென்ற ஐரோப்பிய மாலுமிகள் தமிழர்கள் 1000 வருஷத்துக்கு முன்பே தடுத்த ஒரு நோயால் ஏன் கொடூரமாக இறந்தாங்க? அந்த நோய் பேரு ஸ்கர்வி. உடம்புல வைட்டமின் சி இல்லாததால மாலுமிகளை கொத்து கொத்தா பழி வாங்கிய பயங்கரமான வியாதி இது. அப்போ 15-16ஆம் நூற்றாண்டுகள்ல ஐரோப்பியர்கள் உணவை மரப்பீப்பாய்கள்ல சேமிச்சாங்க. இதுதான் அந்த காலத்தோட பிளாஸ்டிக் பாட்டில் மாதிரி. பல மாச பயணத்துக்காக பச்சை பன்றிக்கறிய அந்த பீப்பாய்க்குள்ள வச்சு அடுக்கடுக்கா உப்ப கொட்டி காத்து புகாம அடைச்சி பதப்படுத்துவாங்க. இத சமைக்கும்போது என்ன பண்ணுவாங்கன்னா, கறிய ஒரு துணியில கட்டி அதிகப்படியான உப்பை நீக்க அப்படியே நடுக்கடல்ல இழுப்பாங்க. கடல்ல இழுத்த கறிய பட்டாணியோட சேர்த்து சூப் செஞ்சு ரொம்ப கடினமான கோதுமை பிஸ்கட்களோட தினமும் சாப்பிட்டு வந்தாங்க. இந்த உணவு உலகை வெல்ல உதவியது. ஆனா வைட்டமின் சி கொஞ்சம் கூட இல்லாததால பல்லாயிரம் பேர் ஸ்கர்வியால் பரிதாபமா இருந்தாங்க. ஆனா இதுவே முழு கதை இல்ல. இதே கடற்பயணங்கள்ல 1000 வருஷத்துக்கு முந்தைய பழங்கால தமிழ் மாலுமிகளின் நிலைமையே வேற. அந்த காலத்திலேயே தென்கிழக்கு ஆசியாவுக்கு போன சோழர்களின் கப்பல்கள்ல காய்கறி ஜாடிகள்னு சொல்லப்படுற சிறப்பு ஜாடிகளை கட்டாயம் கொண்டு போனாங்க. இதுல இருந்த எலுமிச்சை நார்த்தங்காய் ஊறுகாய் தான் வைட்டமின் சி குறைபாட்டை போக்கி கொடிய ஸ்கர்வி நோயே வராம தடுத்த மிகப்பெரிய அருமருந்து. பழங்கால கல்வெட்டுகளே நார்த்தங்காய் இட்ட சோறு பயண உணவுன்னு சொல்லுது. நம்ம தமிழர்களின் இந்த ஊட்டச்சத்து அறிவு எவ்வளவு ஆச்சரியமா இருக்குல்ல. சங்க இலக்கியங்களும் இதேத்தான் சொல்லுது. அவளு பருப்பு கருவாடுன்னு ரொம்ப சத்தான சமச்சீரான உணவுகளை மாலுமிகள் சாப்பிட்டதை இது உறுதிப்படுத்துது. உணவை பதப்படுத்த தமிழர்கள் புளியை பயன்படுத்தினாங்க. இது ஐரோப்பியர்களின் வினிகரை விட ரொம்ப ருசியானது. அது மட்டும் இல்லாம ஆரோக்கியமானதும் கூட. ஸ்கர்விக்கு எலுமிச்சை தான் தீர்வுன்னு ஐரோப்பியர்கள் கண்டுபிடிக்கிறதுக்கு 1000 வருஷம் முன்னாடியே அதை தமிழர்கள் சாதாரணமா பயன்படுத்திட்டாங்கிறது தான் இங்க உண்மையான ஆச்சரியம். முக்கியமான விஷயம் என்னன்னா, ஐரோப்பியர்கள் இந்தியாவை வென்றாலும் அவங்க கண்முன்னே இருந்த இந்த உயிர்காக்கும் அறிவியல் ஞானத்தை சுத்தமா கவனிக்க தவறிட்டாங்க. கடைசியா ஒரு கேள்வி. காலனித்துவ காலத்துல இது மாதிரி இன்னும் எத்தனையோ பழங்கால அறிவியல் ஞானம் பரிதாபமா புறக்கணிக்கப்பட்டு தொலைஞ்சு போயிருக்குமோ?